Hi, this is Jiva. Welcome to Tamil Nadu Trading Academy. இந்த வீடியோல tomorrow Nifty expiry, Nifty and Bank Nifty trade setup என்னன்னு பார்க்கலாம். இது என்னோட Telegram channel லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்ல Nifty, Bank Nifty, Fin Nifty, swing trading stock and intraday stock with target stop loss அப்டேட் பண்றோம். Purely education purpose, not a call or recommendation. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும், எங்கே ட்ரேட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். டுமாரோ ட்ரேட் செட்டப் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 21,000 ஹெவி கால் ரேட் இருக்குது. 20,800 20,900 புட் ரேட் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, எவ்ரிடே ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுறது இல்லை கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்து ஹோல்ட் பண்ணுறது, ஹோல்டிங் வச்சு பொசிஷன் வைக்காதீங்க. பிகாஸ் எஸ்டர்டேவே நம்ம அப்டேட் பண்ணோம், மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னு புட் ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே ஐயில் போய் க்ளோஸ் ஆகுது. சேம் சினாரியோ தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லி புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா டே ஐயில் போய் க்ளோஸ் ஆகும். அதனால் இப்போ இருக்க சினாரியோக்கு தகுந்த மாதிரி இமிடியேட்டாக ஒரு 20 to 25 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆக பாருங்கள். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். டுமாரோ ட்ரேட் செட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் அழகாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா 20,950 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். செகண்ட் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு டே ஐ பிரேக் ஆகுது அப்படின்னா, இந்த 20,950 பிரேக் ஆகுது அப்படின்னா 20,950 எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு எகைன் பிரேக் ஆகும்போது தான் என்ட்ரி எடுத்தால் தான் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் ஒரு டார்கெட் 15 to 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் புக் பண்ண முடியும் கால் ஆப்ஷன் ட்ரேட். இது வந்து நான் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் எங்கே கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஒரு ரெண்டு சினாரியோ சொல்லியிருக்கேன். செகண்ட், புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேயாச்சும் ரிஜெக்ஷன் ஆகும்போது எகைன் இந்த ட்ரெண்ட் லைனில் ரீடெஸ்ட் பண்ணும். 20,920 அந்த ரேஞ்சில் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மினிமமாக 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா 10 பாயிண்ட்ஸ் டு 20 பாயிண்ட்ஸ், ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட்ஸ், ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா எகைன் பிரேக் ஆகும்போது அழகாக இந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். 20 to 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் எதுக்கு இந்த ட்ரேட் செட்டப் வீடியோ போடுறோம் அப்படின்னா ரேண்டமாக ப்ரைஸ் மேலே போகுது, மார்க்கெட் மேலே போகணும், கீழே போகணும், புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறத விட இந்த மாதிரி மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்குது, இதுக்கு மேலே ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்கலை, புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்காமல் பேரிஷ் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகும்போது இங்கே உங்கள் என்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா இதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸாக இருக்கும். அழகாக ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ணலாம். அதை தான் நம்ம ட்ரேட் செட்டப் வீடியோவாக சொல்லிட்டு இருக்கோம். செகண்ட், மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், ட்ரேட் அவாய்ட் பண்ணாதீங்க. எங்கே மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். அங்கே டபுள் டாப்போ அதுக்கு மேலே ஐஆர்ஐ ஃபார்மேஷன் வராமல் ரிஜெக்ஷன் ஆகுதோ அங்கே ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் 20,950 இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே வர வரைக்கும் அப்படியே ட்ரையல் பண்ணிங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு இன்ட்ராடேல தான் தெரியும் எங்கே அந்த ஐ கிரியேட் ஆகுதுன்னு. அந்த ஐ கிரியேட் ஆகிக்கு மேலே ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்கலை அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2 புட் ஆப்ஷன் ட்ரேட், 2 கால் ஆப்ஷன் ட்ரேட் சொல்லியிருக்கேன். இது இந்த சினாரியோ நடந்துச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 20 to 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஆப்ஷன் பையர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெர் டேக்கு 1 or 2 ட்ரேட் எடுத்திங்கனாவே போதும், அழகாக மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சினாரியோ. பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டோ கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இன்றைக்கி ஓப்பன் வந்துச்சு, எகைன் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே பிரேக் ஆகிருக்கு, எகைன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே 46,950 to 900 சப்ஸ்டெயின் ஆகணும். பிரேக் ஆனாலும் சப்ஸ்டெயின் ஆகணும். சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா 47,100 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 47,200 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். இது கால் ஆப்ஷன் ட்ரேட். இந்த சினாரியோ மார்னிங் நடக்கணும் அவசியம் இல்லை, வெயிட் பண்ணி ஆஃப்டர்நூன் நடந்தால் கூட இந்த சினாரியோ எடுக்கலாம். செகண்ட் சினாரியோ, ப்ரீவியஸாக 46,780 மல்டிபிள் டைம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல ஐஆர்ஐ ஃபார்மேஷன் நடக்கவே இல்லை. இன்கேஸ் டுமாரோ
ஆர் ஃப்ரைடே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆயிருச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்க்கு வெயிட் பண்ணுங்க. தைரியமாக ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஃபாலிங் ஜோன் 44,600 ஃபர்ஸ்ட் டார்கெட், 46,500 செகண்ட் டார்கெட். இது வந்து ஃப்ரீ ஃபால் ஜோன், கேப் அப்பில் ட்ரேட் ஆயிருக்கனால கன்ஃபார்மாக இந்த கேப் அப் ஃபில் பண்ணணும். கேப் ஃபில் பண்ணுறது ரீடேஸ்மெண்ட்டில் அழகாக ஒரு என்ட்ரி கேட்ச் பண்ணிங்கன்னா அழகாக இங்கே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும் புட் ஆப்ஷன் ட்ரேட். பிகாஸ் இது வந்து ஃபிஃப்த்து ஸ்விங்கு லோ பிரேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்விங்கில் சப்போர்ட் எடுத்து, செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஸ்விங் பிரேக் ஆச்சு, நாளைக்கு மார்னிங் இமீடியட்டாக பிரேக் ஆனால் கூட ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா அழகாக இந்த மொமெண்டமாக கேட்ச் பண்ணலாம். கால் ஆப்ஷனுக்கு நம்ம சொல்ல மாதிரி 46,950க்கு மேலே ஆர் 46,960க்கு மேலே இங்கே சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது தான் என்ட்ரி எடுக்கணும். மார்னிங்கே இப்படி பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் போகுதுன்னா அதை போய் கேட்ச் பண்ண பார்க்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சினாரியோ பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நாளைக்கு மார்னிங் 47,200க்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் எகைன் இங்கே ரிஜெக்ஷன் வந்தாலும் இங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 2 புட் ஆப்ஷன் ட்ரேட், ஒரே ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆனால் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்காதீங்க. பிரேக் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எப்படி சப்ஸ்டெயின் ஆகுதான்னு பார்த்துட்டு பிரேக் என்ட்ரி எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கு மேலே ஐரை ஃபார்மேஷனே நடக்கலை, ஃபுல்லாக கன்சால்டேஷன்லேயே க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? அது மாதிரி எகைன் பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஐரை ஃபார்மேஷன் நடந்தால் மட்டும்தான் கால் ஆப்ஷன் ட்ரேடே ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஒரு மொமெண்டம் கண்டிப்பாக நடக்கும். இந்த மொமெண்டமாக கேட்ச் பண்ண பாருங்கள். டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் ட்ரேட் 19,100 47,100 ஆர் 47,200ல ரிஜெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் நான் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.